தேர்தல் ஆணையம் சுதந்திர அரசியலமைப்பு அமைப்பாக செயல்படாமல் மத்திய பாஜக அரசுடன் சேர்ந்து வாக்குரிமை பறிப்புக்கு உதவி செய்து தேர்தல் முடிவுகளை கையாண்டு ஆட்சியை பிடிக்க அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என எஸ்டிபிஐ கட்சி விமர்சனம். கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்களை ஆய்வு செய்து ஜனநாயகம், அரசியலமைப்பு, ஆட்சி மற்றும் குடிமக்கள் உரிமைகளுக்கு கடும் அச்சுறுத்தலாக உள்ள பிரச்சினைகள் பற்றி ஆழமாக விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ஷஃபீக் அகமது கூறுகையில், பல மாநிலங்களில் உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து திட்டமிட்டு நீக்கும் முயற்சியாக உள்ள சிறப்பு தீவிர திருத்த பணியை எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. தேர்தல் ஆணையம் சுதந்திர அரசியலமைப்பு அமைப்பாக செயல்படாமல் மத்திய பாஜக அரசுடன் சேர்ந்து பெருமளவிலான வாக்குரிமை பறிப்புக்கு உதவி செய்து தேர்தல் முடிவுகளை கையாண்டு ஆட்சியை பிடிக்க அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என எஸ்டிபிஐ கட்சி குற்றம் சாட்டியது. அதேபோல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் என மாற்றியமைத்ததை எஸ்டிபிஐ தேசிய செயற்குழு கண்டிக்கிறது. இது பாஜகவின் சித்தாந்த சகிப்பின்மை மற்றும் மகாத்மா காந்தியின் பங்களிப்பை மறுக்கும் போக்கை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். இந்திய சிறைகளில் உள்ள அரசியல் கைதிகள் பிரச்சினை குறித்து எஸ்டிபிஐ தேசிய செயற்குழு கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தேசிய துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஷர்புதீன் அகமது, பொதுச் செயலாளர்கள் முகமது இலியாஸ் தும்பே, அப்துல் மஜீத் ஃபைசி, யாஸ்மின் ஃபரூக்கி, சீதாராம் கொய்க்வால், தமிழ்நாடு மாநில தலைவர் நெல்லை முபாரக், மாநில பொருளாளர் கோவை முஸ்தபா உள்ளிட்ட பல நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தேசிய செயற்குழுவிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களையும் வருகன வரவேற்றுக் கொள்கிறேன். நேற்றிலிருந்து நடைபெற்றிருக்கிற இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு விதமான நாட்டினுடைய சூழல்களை, அரசியல் சூழல்களை விவாதித்து நாங்கள் நிறைய முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த நாட்டில் நடைபெறுகிற ஒன்றிய அரசு செய்கிற அவருடைய திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாம் இந்த நாடு ஒரு ஆபத்தான ஒரு முன்னுதாரணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக எங்களது தேசிய செயற்குழு கருதுகிறது. குறிப்பாக மக்களுக்கே அதிகாரம் என்கிற அந்த முழக்கம் இப்பொழுது இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது பற்றியும் நாங்கள் மிக ஆழமாக இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் ஆய்வு செய்து பல்வேறு முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அதுபோல கடந்த கேரளாவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல், நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு, மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல், மகாராஷ்டிராவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றை பற்றியும் எங்களது தேசிய செயற்குழு மிகவும் ஆழமாக விவாதித்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற, கேரளாவிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற எஸ்ஐஆர், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த முயற்சியினை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று சொல்லி இந்த தேசிய செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் மேற்கு வங்காளத்திலும் இப்பொழுது எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து எல்லா மக்களையும் கணக்கீட்டு படிவத்தின் மூலமாக உட்கொண்டு வருகிற இந்த தேர்தல் ஆணையம் அஸ்ஸாம்ல எனுமரேஷன் ஃபார்மே கொடுக்கல, அங்கே கணக்கீட்டு படிவமே கொடுக்காமல் அங்கே ஒரு எஸ்ஐஆரை நடத்தி இருக்கிறது. எனவே இது ஒரு அப்பட்டமான பாஜக ஆளாத மாநிலங்களிலே புறவாசல் வழியாக அங்கே ஆட்சியை, அதிகாரத்தை பிடிக்கிற ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதனை கருதுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த பாஜக அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களுமே ஒரு ஃபெயிலியர் மாடலாகத்தான் இருக்கிறது. எஸ்ஐஆராக இருக்கட்டும், அதுபோல ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும், கொண்டு வருகிற அத்தனை திட்டங்களும் ஊழல் மலிந்ததாக, மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துகிற நடவடிக்கையில் மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு கவனம் செலுத்தியுள்ளது ஒழிய இவர்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை இவர்கள் செயல்படுத்தவில்லை. எனவே இந்த ஆட்சி அத்தனை நடவடிக்கைகளிலும் ஒன்றிய அரசு தோல்வியுற்று இருப்பதாக எஸ்டிபிஐனுடைய தேசிய செயற்குழு கருதுகிறது. அதே போல இப்பொழுது கடந்த நாடாளுமன்றத்தில் இருந்து இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிற தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற திருத்தம், அதனுடைய பெயர் ஆகியவற்றை இந்த தேசிய செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. விக்சித் பாரத் கிராம்ஜி என்கின்ற இந்த ராம்ஜி என்கிற பெயரால் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் என்பது அது காந்தியினுடைய இந்த நாட்டிற்காக உழைத்த சிற்பிகளுடைய பெயர்களை மறைக்கிற, அவர்களை கொச்சைப்படுத்துகிற நடவடிக்கையாக நாங்கள் கருதுகிறோம்.